பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஏஞ்சல்ஸ் நம்மளை சுத்தி நிறைய நல்ல ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த நல்ல ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பாஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து கார்ட்ஸ் மூலயமா பார்க்க போறோம். ஸோ பௌர்ணமி வந்து இந்த மாதம் 19ஆம் தேதி வருது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். ஸோ உங்களுடைய ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு வேற ஏதாவது சர்ப்ரைசிங்கா வந்து நடக்கிறதுக்கு நானும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பைல் செலக்ஷன் பார்க்கலாம். பைல் நம்பர் 1 ஒயிட் கலர். ஸோ எல்லோ கிறிஸ்டல் பைல் நம்பர் 2, பர்பிள் கிறிஸ்டல் பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சலை மனசுல நினைச்சிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. அதுக்கான ஏஞ்சல் மெசேஜ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். நீங்க உங்களுடைய மெசேஜ் பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஐ லவ் மை ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பைல் நம்பர் 1 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வளர்பிறை இருக்கு இல்லையா? சோ அந்த வளர்பிறையில உங்களுக்கு நல்ல ஒரு growth. எப்படி வளர்பிறைன்றது பிறை வந்து வளர்றது, சோ பிறைக்கான வளர்ச்சி டைம் அந்த வளர்பிறை. அந்த மாதிரி உங்களுக்கான வளர்ச்சி டைமா அமைச்சுக்கிறதுக்கு நீங்க பௌர்ணமி அப்போ கண்டிப்பா உங்களுடைய செல்ஃப் ஆன்மீக ரீதியான உங்க செல்ஃப வந்து நீங்க டிவைன் கிட்டயோ இல்ல யூனிவர்ஸ் கிட்டயோ சரண்டர் பண்ணும். சோ நான் எல்லாமே உங்ககிட்ட நான் சரண்டர் பண்றேன், எனக்கு என்ன நல்ல வழியோ அதை வந்து நீ எனக்கு காட்டு, அப்படி காட்டும் போது நான் அதை நோக்கி போகிறேன் அப்படின்னு நீங்க டிவைன் கிட்ட கண்டிப்பா சரண்டர் ஆகணும். சோ அதே மாதிரி நீங்க பௌர்ணமி அப்போ மூன் மேனிஃபெஸ்டேஷனோ இல்ல மூன் மெடிடேஷனோ மூன் பிரேயர்ஸோ உங்களோட எம்டி டெரஸ்லயோ இல்ல வேற ஏதாவது இயற்கை பிளேஸ்லயோ டைரக்டா வந்து மூன்லைட் படுற மாதிரி நீங்க நின்று அந்த மெடிடேஷன் பிரேயர் இதெல்லாம் பண்ணும் போது, ஸோ பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் எல்லாத்தையும் இந்த யூனிவர்ஸ் கிட்ட இந்த பிரபஞ்சத்திட்ட நான் சரண்டர் பண்றேன், என்னையும் சரி என்னுடைய ஆன்மாவையும் சரி சரண்டர் பண்றேன். ஸோ எனக்கு எந்த விஷயம் நல்லதோ அதை காட்டுங்க அண்ட் எனக்கான வளர்ச்சி பாதையை காட்டுங்க அப்படின்னு நீங்க சரண்டர் ஆகும் போது அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா அன்எக்ஸ்பெக்டடான நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த கனிவான வாழ்க்கை சொல்லுவாங்க பாருங்க, ஒரு சுவையான வாழ்க்கை. ஸோ உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு முழுமையடையும் அண்ட் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு பழம் எப்படி வந்து கனிஞ்சு ஒரு சுவையோட முழுமையாகுது, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு சுபத்தோட ஒரு ஸ்வீட்னஸோட வந்து முழுமை அடையும். சரிங்களா? ஒரு இனிமையான வாழ்க்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது அன்எக்ஸ்பெக்டடாவே அதுக்கான சாத்தியங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஜஸ்ட் நீங்க பௌர்ணமி அப்ப நான் முன்னாடி சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான். ஏஞ்சல்ஸ் வந்து ஆக்சுவலி நீங்க இதை செய்யும் போது ஏஞ்சல்ஸ் உங்களோட கண்டிப்பா இருப்பாங்க. சில பேருக்கு இதை நீங்க செய்யும் போதே உங்களுக்கு அந்த ஏஞ்சலினுடைய ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க எப்பவுமே உங்க கூட வந்து இருக்கிறாங்க. ஸோ நீங்க அதை கண்கூடா பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களால வந்து உணர முடியும். ஜஸ்ட் நீங்க உங்க செல்ஃபை வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அதுல இருந்து நீங்க வெளிப்படுத்திட்டு உங்க செல்ஃபை நீங்க ரிலாக்ஸ் பண்ணும் போது அவங்களுடைய பிரசன்ஸ் அவங்களால வந்து உணர முடியும். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். கண்டிப்பா அவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து இந்த விஷயத்த உங்களை செய்ய சொல்லி கன்வே பண்றாங்க. ஸோ பைல் நம்பர் 1 இதுதான் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் அட்வைஸ். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஐ லவ் மை ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம்.
ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்னன்னா, இந்த பௌர்ணமியில இருந்து நீங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஸோ ஒரு பௌர்ணமி வரைக்கும் கூட நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் பௌர்ணமில இருந்து கண்டிப்பா நீங்க நிறைய சேஞ்ச் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னன்னா, உங்களுடைய செல்ஃப் லவ் நீங்க கண்டிப்பா வந்து பண்ணணும். யார் மேலயோ அன்பு வைக்கிறது, யாரையோ தேடி போகிறது அப்படி இல்லாம உங்க மேல நீங்க வந்து நீங்க அன்பு காட்டணும். ஸோ செல்ஃப் லவ் பண்ணணும், செல்ஃப் க்ரூமிங் பண்ணணும். நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கும் போது இது வந்து உங்களுடைய பிசிக்கல் பாடிக்கும் சரி, மென்டலியும் சரி நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். நல்ல ஒரு நொரிஷ்மெண்ட் வந்து பாசிட்டிவிட்டியை வந்து கொடுக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்பவே உடலுக்கு வந்து ரொம்ப தேவையான ஒண்ணு. சோ நீங்களும் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்றாங்க. சோ கண்டிப்பா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். சோ அதுக்கு ஒரு காரணம் நிச்சயமா இருக்கும். சோ அதை நீங்க செய்யுங்க. அண்ட் வந்து நீங்க தெய்வ வழிபாடு செய்றீங்க, இல்ல ஏதாவது ஏஞ்சல்ஸ் வந்து ப்ரே பண்றீங்க, ஏதாவது தேவ தூதர்களை வழிபடுறீங்க அப்படின்ற போது முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃப்ரூட்ஸை வாங்கி வச்சு வழிபடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிளசன்டபிளா இருக்கும். அண்ட் அதை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளென்சிங் ஆன ஃப்ரூட்ஸை வந்து நீங்க வந்து அதை கம்ப்ளீட்டா வந்து நீங்க சாப்பிடுங்க. சரிங்களா? ஸோ இது நிச்சயமா நீங்க வந்து பண்ணணும்னு இருக்கு. இதனால உங்களுக்கு உடல் அளவுலயும் சரி, வெளியிலயும் சரி உங்களுக்கு நிறைய கிளென்சிங்காகவும் செல்ஃப் லவ் நிறைய பண்ணுங்க. ஃபிளார்ஸ் நிறைய வந்து தலைக்கு வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்டுல இருக்கிற பூஜா ரூம் இல்ல மத்த லிவிங் ஏரியா அங்கெல்லாம் இருக்கட்டும், ஃபிளார்ஸ் நிறைய வந்து வாங்கி வைங்க. அண்ட் வந்து பூச்செடிகள் வந்து நிறைய வளர்க்கணும். சோ இதெல்லாம் நீங்க இந்த பௌர்ணமியில இருந்து செய்ய ஆரம்பிக்கணும். அது செய்யும் போது உங்களுக்கு ஒரு ஆன்ம ரீதியான ஒரு ரிலீசிங் எனர்ஜி கிடைக்கும். ஸோ ஒரு அவேக்னிங் கிடைக்கும். ஸோ ஆன்மா வந்து ரொம்ப ஒரு டம்ப் பண்ணி வச்சிருக்கிறீங்க, ஒரு இக்கட்ல மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்து அது வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ வெளியே வந்து ரிலீஸ் ஆகுறத, நெகட்டிவிட்டி ரிலீஸ் ஆகுறத நீங்க வந்து பாப்பீங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இந்த யூனிவர்ஸோட டிவைனோட கனெக்ட் ஆகுறத நீங்க உங்களால வந்து உணர முடியும். அண்ட் உங்களுக்கு எது தேவையான ஒரு சந்தோஷம் நீங்க நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிலையானதா மாறும். அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெளியும் நிறைய நடக்கும், உங்களுக்கு உள்ளுக்குள்ளயும் நிறைய நடக்கும். ஸோ இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். இதன் மூலியமா இந்த மாதிரியான ஒரு அவுட்கம்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுதான் ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ். ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஐ லவ் மை ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்குள்ள நிறைய வந்து ஒரு பயம் உணர்வு இருக்கு, நிறைய கவலைகள் இருக்கு, பயம் இருக்கு. சில பேருக்கு ஃபியூச்சரை பத்தின பயம் கவலைகள் இருக்கும், சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் பத்தின பயம் கவலை இருக்கும், சில பேருக்கு வந்து நம்ம கடைசி வரைக்கும் இப்படி தனிமையிலே இருந்துருவோமா, தனியாவே போராடி லைக் ஒரு வாழ்க்கையோட முடிவு வரைக்கும் இப்படி தனியாவே போயிடுவோமா அப்படின்ற ஒரு கவலைகள் பயம் எல்லாமே இருக்கும். இல்ல நம்ம வந்து ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ள மாட்டிட்டு இருக்கோமா, நம்மளுக்கு வந்து பாசிட்டிவா எதுவுமே நடக்காதா அப்படின்ற கவலைகளும் இருக்கும். சோ அந்த மாதிரியான கவலைகள் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும், பயம் இருக்கிற வரைக்கும் உங்களால வந்து எந்த பவர்ஃபுல்லான விஷயங்களுமே செய்ய முடியாது. உங்களுக்கு அதாவது ஒரு மனிதனுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு விதத்துல அவங்கவுங்க வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவங்களுக்கு சில பவர்ஸ் இருக்கும். சோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கு. பட் இந்த ஃபியர், இந்த பயம், இந்த கவலைகளால அந்த சக்தி பவர் வந்து உங்களுக்கு வெளியே வராம இருக்கு, வெளிப்படுத்த முடியாம இருக்கு. சோ அதுக்கு அந்த சக்தியை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க கண்டிப்பா மன அமைதியை கொண்டு வரணும். சோ இந்த மன அமைதியை வந்து கொண்டு வர்றதுக்கு நீங்க மெடிடேஷன் கண்டிப்பா, தியானம் வந்து பண்ணாது. தியானம் ஒரு நாள் 2 நாள் பண்ணிட்டா அந்த மன அமைதி வந்துடாது. தொடர்ந்து தியானம் வந்து பண்ணணும். சில பேருக்கு அந்த தியானம் என்னால பண்ண முடியல, அந்த தியானத்துல கூட உட்கார முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பௌர்ணமி வருது பாருங்க. சோ அந்த பௌர்ணமி நாள்ல உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய கோவில்களுக்கு போங்க. நீங்க கிறிஸ்டியன், முஸ்லிம் எதுவா இருந்தாலும் சரி. சோ நீங்க
உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கோ இல்ல பிடிச்ச கோவில்களுக்கோ இல்ல நேச்சரான ஒரு பிளேஸ்க்கோ இல்ல வீட்டு மொட்டை மாடியில இருந்தோ கூட அந்த நிலா வெளிச்சத்துக்கு நேரா உட்கார்ந்து அன்னைக்காவது நீங்க மெடிடேஷனை வந்து ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்குள்ள நிறைய அந்த ரெஃப்ரெஷிங் எனர்ஜி கிடைக்கும். அது எஸ்பெஷலி நீங்க கோவில்ல எல்லாம் பண்ணும் போது உங்களுக்கு நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் கூட உங்களால கண்டினியூ பண்ற அளவுக்கு உங்களுக்கு சூழல்கள் வந்து எல்லாம் சாதகமாகும் இந்த மெடிடேஷனை. அந்த மாதிரி தியானம் டெய்லி நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு அந்த பெர்மனண்டான ஒரு பீஸ்ஃபுல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அமைதி, ஆன்மாவினுடைய ஒரு நிலையான அமைதி அது உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ அப்படி கிடைக்கும் போது இந்த ஓரமா இருக்கிற அந்த ஃபியர், தேவையில்லாத கவலைகள் அதெல்லாம் உங்களை விட்டு வந்து பறந்து போயிடும். தென் அதுக்கப்புறம் உங்களுடைய பவர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதன் மூலியமா நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நிறைய புதிய விஷயங்கள், புதிய எண்ணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. சோ நீங்க இந்த பௌர்ணமிக்கு இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும் அண்ட் அதை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுதான் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ். ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஐ லவ் மை ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நேர்களே, நம்ம வந்து இன்னைக்கு 3 பயலுக்குமான பௌர்ணமி மெசேஜ் அண்ட் அட்வைஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஐ லவ் மை ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க.